ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுதி தமிழன். வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான். என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹவுஸ் டிரைவராக நீங்கள் முதலாக சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று சாப்பாடு, இன்னொரு பார்த்தீங்கன்னா தண்ணீர். சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் சவுதி அரேபியாவில் தண்ணிக்குன்னு மாதம் 150 ரியால் வந்து நீங்கள் செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவர்ஸும் நம்ம இருக்கிற, அதாவது நம்ம ரூமில் இருக்கிற தண்ணியை வந்து குடிக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பெட்ரோல் வாடை அடிக்கும். சரிங்களா? அது வந்து குடிச்சா ஆபத்து. ஏன்னா இங்கே இப்போ பூமியே பெட்ரோல் பூமி தான். ஸோ அதை வந்து நம்ம பெட்ரோல் வாடை அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை சின்ன சின்ன கல் துகள்கள் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கும். அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிற்றில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் டிரைவர்லாம் மாசத்துக்கு 150 ரியால் வந்து செலவழிக்கிறாங்க நம்ம ஹவுஸ் டிரைவர்லாம். ஆனால் நான் செலவழிக்கல. அந்த 150 ரியாலை வந்து நான் கையிலுக்குள்ளே வச்சுக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தண்ணி நம்ம வந்து ரூமில் குடிக்க மாட்டோம். சரிங்களா? ஆனால் நம்ம தண்ணி வந்து பியூரான தண்ணி வந்து கிடைக்கும். அது நம்ம ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப முடியாது. அதைத்தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்க. ஓகே மக்களே, இப்போ அந்த ஃப்ரீயான தண்ணி எங்கே கிடைக்கும் சவுதி அரேபியாவில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனு வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். சில பேருக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காசு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரியால் 2 ரியால் அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து வாங்க தேவையில்லை, உங்கள் பக்கத்து உங்கள் வீட்டிலேயே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டேங்க் ஒன்று எடுத்துங்க, தண்ணி டேங்க் மாதிரி. இந்த டேங்க் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இப்போ அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு போகிறோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம். இந்த இடம் வந்து எல்லா வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வாட்டர் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது யூஸ் ஆகுறதா அப்படின்னு பார்த்துக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தண்ணி பிடிக்கிறது ரொம்ப ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணவே இல்லை. இது வந்து போடுறதே இல்லை, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தண்ணி இதை. ஸோ நம்ம வந்து இங்கே தண்ணி பிடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா வேறு இடத்துல வேறு வீட்டு வாசலில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் இது வச்சுருக்காங்க. இது வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி வருதா? பார்த்தீங்கன்னா நம்மள தண்ணி குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஓசு வந்து எல்லா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஓசு வச்சுருப்பாங்க. அந்த ஓசை நல்லா கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொருவி பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கழுவிப்போம் எல்லாத்தையும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த மாதிரி ஓசை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி நம்ம உள்ளே வந்து இறக்கிக்கலாம். இது ஃபுல்லாகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து நல்லா ஆன்ல வச்சுருக்காங்க. நல்லா தண்ணி வந்து பியூரான தண்ணி தான். இது வந்து இதுமாரி குடிச்சிங்கன்னா எந்த எஃபெக்டும் வராது. இது வந்து பிரச்சனை இல்லாத தண்ணி. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுமாதிரி குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரியால் 20 ரியால், அதாவது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 ரியால் உங்களுக்கு வந்து இது மிச்சம். சரிங்களா? நீங்கள் வந்து இந்தமாரி கேனு வந்து டெய்லியும் நீங்கள் வந்து 3 நாளைக்கு ஒரு நாள் வாங்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 ரியால் 20 ரியால் போயிடும். ஓகேங்களா? அந்த பட்சத்தில் இந்தமாரி இடத்துல வந்து நீங்கள் தண்ணியை பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 150 ரியாலும் சேவ் ஆகும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு என்னாச்சும் ஜாமான் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரைவேசியாக என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, தண்ணி வந்து நம்பிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி தான், அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபில்டர் ஆகி நம்ம ஊரில் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஃபில்டர் ஆகி வரும் பார்த்தீங்களா வீட்டு உள்ளலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் ஆகி நல்ல தண்ணியாக வரும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? நானும் அந்த மாதிரி நான் வந்ததுலேருந்து எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் என் ஃப்ரெண்டுலாம் சொன்னாப்புல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 150 ரியால் செம்மையாக வந்துச்சு, கையில் நின்றுச்சு. நான் அதை வந்து வேறு விதமாக செலவு பண்ணேன். ஓகேங்களா? இந்த மாதிரி
நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, தண்ணி இப்போ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போகலாம். ஓகே மக்களே, இப்போ தண்ணி வந்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து நம்பிடுச்சு. நம்ம பாதி தான் பிடிக்க போகிறோம், ஏன்னா ஃபுல்லாக தூக்கிட்டு போக முடியாது. அதனால் பாதி மட்டும் பிடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே மக்களே, பாதி நம்பிடுச்சு, நம்ம இடத்துக்கு கிளம்பலாம். ஓகே மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே வந்தாச்சு. சரிங்களா, இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நடந்து போய் பிடிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அந்த மாதிரினா உங்கள் கார் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் பிடிச்சிட்டு வரலாம், பிரச்சனை இருக்காது. சரிங்களா.